வணக்கம். இந்திய புராணங்கள்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும்போது அதை தீர்க்க கடவுள்கள் என்ன செய்வாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் போரை நடத்தி தான் பிரச்சனையை தீர்க்கணுமா என்ன? கண்டிப்பா கிடையாது. இந்த அலசல்ல விஷ்ணு பகவானோட மிகவும் தனித்துவமான ஒரே பெண் அவதாரமான மோகினி அவதாரத்தை பத்தி தான் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்லைங்க. ஆயுதமே இல்லாம வெறும் தந்திர மூலமா உலகத்தை எப்படி காப்பாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த அவதாரத்தோட பேர்லயே ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. மோகினி அப்படின்னா பார்த்த உடனே எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு மயக்கிற ஒரு தேவதைன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் ஒரு பிரச்சனை கைமீறி போகுதோ, எப்போதெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களால கூட ஒரு நெருக்கடியை தீர்க்க முடியலையோ, அப்போதெல்லாம் பிரபஞ்சத்தோட ஒரு உச்சக்கட்ட சீக்ரெட் வெப்பனா இந்த அவதாரம்தான் கழுத்துல இறங்கும். இந்த கதையோட ஆரம்பம் அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படக்காட்சி மாதிரி விரியும். கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து மந்திர மலைய மத்தாகவும் வாசுகி அப்படிங்கிற மாபெரும் பாம்பை கயிறாகவும் புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பார்க்கடலை கடையிறாங்க. வானத்திலிருந்து விழும் தங்க நிற ஒளிக்கதிர்களுக்கு நடுவுல அலைகள் சுழன்றடிக்கிற அந்த பால்கடல்ல இந்த மாபெரும் சமுத்திர மந்தன் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. சிலிர்க்க வைக்குதுல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இரு தரப்பினரும் சேர்ந்துதான் அந்த மாபெரும் கயிறை இழுக்குறாங்க. தேவர்கள் உலகத்தோட நன்மைக்காகவும் அந்த அமிர்தத்துக்காகவும் இத நேர்மையா செய்றாங்க. ஆனா அசுரர்களோட பிளான் வேற. அந்த அழியா வரத்த தரும் அமிர்தத்தை மத்தவங்களை ஏமாத்தி தங்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு ரொம்ப ரகசியமா பிளான் பண்றாங்க. இந்த சதித்திட்டத்தை உணர்ந்த தேவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம பதறிப்போய் விஷ்ணு பகவான் கிட்ட ஓடுறாங்க. தேவர்களோட வேண்டுதலுக்கு பிறகு விஷ்ணு பகவான் எடுக்கிற அந்த முடிவுதான் ஒட்டுமொட்ட கதையோட திருப்புமுனை. இந்த இடத்த ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. விஷ்ணு பகவான் விண்ணுலகத்துக்கே உரித்தான அழகுடைய மோகினியா உருமாறுகிறார். காற்றில் மிதக்கும் நீண்ட கூந்தல், சுற்றிலும் மிதக்கும் தாமரை மலர்கள், அவளைச் சுற்றி ஒரு மென்மையான தங்க நிற ஒளிவட்டம்னு பார்ப்போர அப்படியே சிலிர்க்க வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான மாயாஜாலம் அது. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்துதான் அவங்களோட மாஸ்டர் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பலமிக்க கொடூரமான அசுரர்களுக்கு நடுவுல மோகினி ரொம்ப நளினமா நடந்து வராங்க. ஒரு மாய நடனம் மாதிரியான அவங்களோட ஒவ்வொரு அசைவும், அவங்கள சுற்றியுள்ள அந்த தங்க ஒளியும் அசுரர்களின் முழு கவனத்தையும் அப்படியே சிதறடிக்குது. அமிர்தத்தை அபகரிக்கணும்னு நினைச்ச அசுரர்கள் அவங்களோட அழகுல மயங்கி என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கிறாங்க. அசுரர்கள் இப்போ மோகினியோட வலையில முழுமையா விழுந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் தலையாற்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுதான் சரியான நேரம்னு மென்மையான சூரிய ஒளியில ஒரு தங்க குடத்திலிருந்து ஒளிரும் அந்த புனித அமிர்தத்தை மோகினி தேவர்களுக்கு மட்டும் ரொம்ப கவனமா பரிமாறா. அசுரர்களோ அவங்க அழக வாய்ப்பிழந்து ரசிக்கிறதுலே குறியாயிருந்து தங்கக்கான அமிர்தத்தை முற்றிலுமா இழுந்து ஏமாந்து போறாங்க. இது உண்மையிலே தந்திரத்தோட உச்சக்கட்டுன்னு தான் சொல்லணும். சரி, அமிர்தம் கொடுத்தாச்சு, அசுரர்களை ஏமாத்தியாச்சு, இதோட கதை சுபமா முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கடவுள் மனமுவந்து கொடுக்கற வரமே ஒரு கொடிய சாபமா மாறினா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோகினி அவதாரத்தோட வேலை இன்னும் முடியல. பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்க போற அடுத்த மாபெரும் நெருக்கடி இப்போ ஆரம்பமாக போகுது. இந்த தடவை வரப்போற ஆபத்து பஸ்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் மூலியமா வருது. இவன் சிவபெருமான நோக்கி ரொம்ப கடுமையான தவம் இருந்து ஒரு பயங்கரமான வரத்தை வாங்குறான். அது என்ன வரம் தெரியுமா? அவ யாருடைய தலையில கை வச்சாலும் அவங்க அடுத்த செகண்ட் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்க. கற்பனைக்கே எட்டாத ஒரு கொடூரமான அழிவு சக்தி இது. கொஞ்சம் கூட அறிவே இல்லாத ஒருத்தங்கிட்ட இவ்ளோ பெரிய பவர் கிடைச்சா என்ன ஆகும்? பஸ்மாசுரன் அந்த அழிவு சக்திய வாங்கின உடனே அதை யார்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறான் தெரியுமா? எந்த சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்தாரோ அவர் தலையிலேயே கை வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்றான். என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. இதனால் பிரபஞ்சமே பீதியில உறைஞ்சு போகுது. செய்வதறியாத தேவர்கள் மறுபடியும் விஷ்ணு பகவான் கிட்ட ஓடி போய் நிக்கிறாங்க. இந்த இடத்துல விஷ்ணு பகவானுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சக்தி இருக்கிறவன நேருக்கு நேரா நின்னு ஆயுதங்களால வீழ்த்த முடியாது. அவனோட மூளைய மழுங்கடிக்கிற ஒரு மாயத்தந்திரம் தான் இப்ப தேவை. அதனால பஸ்மாசுரனோட கவனத்தை திசை திருப்ப நம்ம மோகினி மறுபடியும் களத்துல இறங்குறாங்க. சரி, இப்போ இந்த சீன் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாப்போம். மோகினி தன்னோட மயக்கும் நடனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அழகுல அப்படியே ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்ட பஸ்மாசுரன் தன்னையே மறந்து அவங்க செய்யற ஒவ்வொரு அசைவையும் ஒரு பொம்மை மாதிரி காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான்.
நடனத்தோட உச்சக்கட்டத்துல மோகினி ரொம்ப நளினமா தன் கையை எடுத்து தன்னோட சொந்த தலையிலேயே வைக்கிறாங்க. எதுவுமே புரியாத பஸ்மாசுரன் மயக்கத்துல தன் கைய தன்னோட தலையிலேயே வச்சிடுறான். அடுத்த செகண்ட் அந்த கிளைமேக்ஸ் காட்சிய நினைச்சு பாருங்க. தன் தலையில தானே கை வச்ச பஸ்மாசுரன் ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற சாம்பலா வெடித்து காற்றில் சிதறான். தனக்கு வந்த ஒரு மிகப்பெரிய அழிவு சக்திய வச்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். அந்த தருணத்துல மோகினி எந்த ஒரு சலனமும் இல்லாம தங்களை சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றலோட அமைதியா புன்னகைத்தபடி நிக்கறாங்க. சும்மா சிலிர்க்க வைக்கும் தருணம் இது. ஆக, இந்த முழு கதையிலயும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராசையையும் கட்டுக்கடங்காத அழிவு சக்தியையும் முறியடிக்க எப்பவுமே பெரிய படைகளோ கொடிய ஆயுதங்களோ தேவையில்ல. சரியான நேரத்துல பயன்படுத்துற புத்திசாலித்தனமும் தந்திரமுமே போதும். இதுதான் அசுரர்களோட அந்த தீய திட்டங்களை முற்றிலுமா அழிச்சது. நாம இந்த அருமையான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உங்களை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய இறுதி அழிவையே ரொம்ப எளிமையான ஒரு மயக்கும் நடனத்தால வீழ்த்த முடியும்னா, இந்த பிரபஞ்சத்துல உண்மையான சக்தி எதுல இருக்கு? அது ஆயுதங்கள்ல இருக்கா, இல்ல நம்ம மனசோட புத்திசாலித்தனத்துல இருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.